10th பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே இன்டைரக்ட் தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ பேஜ் நம்பர் 145, அதாவது 5th யூனிட்டோட ப்ரோஸ்க்கு பின்னாடி எங்கள் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் டைரக்ட்னா அதுக்குன்னு சில நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க விஷயங்கள் என்னென்னா, நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாருங்கள். இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ஈஸி. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சென்டென்ஸில் வந்து டென்ஸை, அதாவது ப்ரெசண்ட்டை வந்து பாஸ்ட்டாக மாற்றுவோம். பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாற்றுவோம். பட் அந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. எப்போது அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். இதுதான் ஈஸி. ஓகேவா? ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னா என்ன? இங்கே நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி செட் டு, ஷி செட் டு, அந்த செட் டு அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சேஸ்ன்னு இருக்குது. அப்போது சேஸ்னால் அது ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடே. அப்போது கிறிஷ் என்ன சொல்கிறாரு, கிறிஷ் சேஸ். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்கே ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம சேஸ் பக்கத்தில் தட் போடுவோம், அது நார்மல். கரெக்டாக? இங்கே வந்து சப்ஜெக்ட்லாம் நம்ம மாற்றணும். ஐங்கிறது இப்போ பாயை குறிக்கிறதுனால ஹீ போடுறோம், அது ஓகே. ஆம்ங்கிறது இப்போது ஹீங்கிறதுனால சிங்குலர் இல்லையா? ஸோ எஸ் நான் போட்டேன். ஓகேவா? ஸோ அது ஒரு ஜென்ரலாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் என்ஜாயிங் கண்டினியூஸ்லேயே இருக்குது. மைங்கிறது யாரை குறிக்குது, கிறிஷ். ஸோ அது ஹிஸ் அப்படின்னு போடுவோம். அப்புறம் ஹாலிடே. ஸோ இதில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். ஐ, வி, மைலாம் நம்ம மாற்றி தான் ஆகணும். கரெக்டாக? பட் கண்டினியூஸில் இருக்கிறது கண்டினியூஸில் தான் இருக்குது. பாருங்கள், என்ஜாயிங்கில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ கிறிஷ் சேஸ் தட் ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடே. இப்போ இதில் பாருங்கள், ஐ வில் நெவர் கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இப்போ இதோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இதுக்கப்புறம் நம்ம புக்கில் பார்க்கலாம். ஸோ கவி சேஸ் தட், ஆல்ரெடி அங்கே கவிங்கிறது கேர்ள், ஸோ ஷீ. கரெக்டாக? ஸோ தட் ஷீ. அங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன இருக்குது, ஐ வில் நெவர் கோ டு த ஒர்க். ஐங்கிறது ஷீன்னு மாற்றிட்டேன், வில்லெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன், நெவரும் அப்படியே போட்டிருக்கேன்,